ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் நம்ம வரும் ஏப்ரல் 14 நம்ம ஆரம்பிக்கிறோம். வருகின்ற பிஜிடிஆர்பி அது 2026-27 இந்த அகடமிக் இயரில் கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜிடிஆர்பி கால்ஃபர் ஆகும். கால்ஃபர் ஆன பிறகு அறிகுறியாக நம்ம படிக்கிறத விட நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படிக்கிறீங்களோ அதே அளவு சைக்காலஜிக்கும் ஜிகேவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படித்தோம் அப்படின்னா இந்த 40 மதிப்பெண்களை 30+ மார்க் வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வரும் பிஜிடிஆர்பியில் நம்ம ஒரு போஸ்டிங்கை நம்ம வாங்கலாம். அந்த வகையில் இந்த கிளாஸ் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கான ஃபீஸ் 3000 நம்ம இதுக்கான ஃபீஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3000 3 விதமாக பேமெண்ட் மெத்தடை நம்ம கொடுத்துருக்குறோம். என்னென்ன பேமெண்ட் மெத்தட் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் மந்த்லி பேமெண்ட் மெத்தட். மந்த்லி எவ்வளோ அப்படின்னாக்கா 300 rupees per மந்த்துக்கு வரும். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட், அதாவது இந்த 3000 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாமா அப்படின்னாக்கா இன்ஸ்டால்மெண்ட்டும் உண்டு. இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னாக்கா 1500 2 இன்ஸ்டால்மெண்ட்டாக இது கட்டுற மாதிரி வரும். ஃபுல் பேமெண்ட் மெத்தட். இந்த 3 பேமெண்ட் மெத்தடும் அவைலபிளாக இருக்குது. இந்த பதிவில் யூனிட் 1ல் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் யூஇ டாப்பிக்கிலிருந்து 30 வினாக்களை பார்க்கலாம். முதல் வினா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு 6 to 14 வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிவு 21A. அடுத்தது 2, அனைவருக்கும் கல்வி இயக்கம் SSA எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2000 to 2001. அடுத்தது 3, கட்டாய கல்வி உரிமை சட்டம் RDA ஆக்ட் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி ஆப்ஷன் 2009. 4, RDA சட்டம் 2009 இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த தேதி எது? ஆன்சர் சி ஆப்ஷன் ஏப்ரல் 1, 2010. 5, கரும்பலகை திட்டம் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எந்த கல்விக் கொள்கையின் கீழ் கொண்டு வரப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1986 கல்விக் கொள்கை. அடுத்தது 6, தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் ஆசிரியர் விகிதம் RDE சட்டப்படி எவ்வளவு இருக்க வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 30:1. அடுத்தது 7, ஒரு குடியிருப்பிலிருந்து தொடக்கப்பள்ளி எவ்வளவு தூரத்திற்குள் அமைய வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 கிலோமீட்டர். அடுத்தது 8, மாவட்ட தொடக்க கல்வி திட்டம் TBEB இந்தியாவில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1994. அடுத்தது 9, அனைவருக்கும் கல்வி என்ற உலகளாவிய மாநாடு 1990 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜோம்தீன். 10, பள்ளி மேலாண்மை குழுவில் SMC எத்தனை சதவீதம் பெற்றோர்கள் இடம்பெற வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 75%. 11, தொடக்க கல்வியில் கழிவு மற்றும் தேக்க நிலை பற்றி ஆராய்ந்த குழு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹார்டா குழு. 12, RDA சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் நலிவடைந்த பிரிவினருக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்கள்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 25%. அடுத்தது 13, தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்கிய அரசியலமைப்பு திருத்தம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 86வது திருத்தம். அடுத்தது 14, ஒரு கல்வியாண்டில் தொடக்கப்பள்ளி குறைந்தபட்சம் எத்தனை நாட்கள் செயல்பட வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 200 வேலை நாட்கள். அடுத்தது 15, சுமையற்ற கற்றல் என்று பரிந்துரை செய்த குழு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எஸ்பால் குழு. அடுத்தது 16, சமக்ர சிக்ஷா திட்டம் எந்த 3 திட்டங்களை உள்ளடக்கியது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, SSA, RMSA, TE அதாவது டீச்சர் எஜுகேஷன். அடுத்தது 17, SSA திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு அதாவது மத்திய மாநில தற்போது என்ன விகிதத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 60:40. மத்திய 60, மாநிலத்தில் 40.
அடுத்தது 18. ஆர்டிஇ சட்டத்தின்படி ஒரு ஆசிரியர் வாரத்திற்கு குறைந்தபட்சம் எத்தனை மணி நேரம் வேலை செய்ய வேண்டும்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 45 மணி நேரம். 19. தேசிய அறிவுசார் ஆணையம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சாம் பிட்ரோடா. அடுத்தது 20. ஆபரேஷன் பிளாக் போர்டு திட்டத்தில் குறைந்தபட்சம் எத்தனை ஆசிரியர்கள் ஒரு பள்ளிக்கு தேவை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஆசிரியர்கள். அடுத்தது 21. படைப்பு செயல்வழி கற்றல் எந்த வகுப்புகளுக்கு உகந்தது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 to 4 வகுப்புகள். 22. தேசிய எழுத்தறிவு மிஷன் NLM தொடங்கப்பட்ட ஆண்டு? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1988. நெக்ஸ்ட் 23. ஒரு நடுநிலைப் பள்ளி, அதாவது 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரை எவ்வளவு தூரத்திற்குள் இருக்க வேண்டும்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் 3 கிலோமீட்டர். 24. இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னார்வலருடைய கல்வி தகுதி? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 12ஆம் வகுப்பு. அடுத்தது 25. ஆர்டிஇ சட்டம் 2009 மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 7 அத்தியாயங்கள். அடுத்தது 26. எழுத்தறிவு இந்தியா சாக்ஷர் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2009. 27. 2026க்குள் 3ஆம் வகுப்பு வரை அடிப்படை எழுத்தறிவு பெறுவதை இலக்காக கொண்ட திட்டம்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் நிபுண் பாரத். 28. சமூக தணிக்கை எதன் ஒரு பகுதி? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிஇ. அடுத்தது 29. ஆர்டிஇ சட்டப்படி 200 மாணவர்களுக்கு மேல் இருந்தால் ஆசிரியர் மாணவர் விகிதம் என்ன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 40:1. அடுத்தது 30 மற்றும் லாஸ்ட் ஒன்று. கற்றல் விளைவுகள் என்பதை வெளியிட்ட அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி NCERT. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.